Hello viewers, welcome back to AVB Learning Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன இன்ஃபர்மேஷன் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸுக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த அட்மிட் கார்டை எப்படி டவுன்லோட் பண்றது அண்ட் அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணவங்க என்ன பண்ணணும், அடுத்தது அவங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எப்போ நடக்கும் அப்படின்றதையும், அண்ட் அட்மிட் கார்டு வராதவங்க எப்போ வந்து அட்மிட் கார்டு கிடைக்கும், அவங்க என்னென்னலாம் பண்ணணும் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் நான் தெளிவாக சொல்லுறேன். அண்ட் ஃப்ரீ கோச்சிங் கிளாஸ்ல சீட் கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகமா இருக்கு. ஸோ அவங்களுக்காகவும் இந்த வீடியோ வந்து நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க, அப்போதான் நான் கொடுத்துருக்க ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் இந்த வெப்சைட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்டுக்கான லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணதும் இவங்களுக்கான ஹோம் பேஜ் வந்து இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமினேஷன்ஸ் கோச்சிங் சென்டர் சென்னை அப்படின்னு இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரொவிஷனல் அட்மிஷன் கார்டு டவுன்லோட் அப்படின்ற ஒரு லிங்க் இருக்கும். ஸோ இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேட்டகரிக்கு மட்டும்தான் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க டவுன்லோட் பண்ணலை அப்படின்னா இந்த லிங்கை கிளிக் பண்ணி உங்களுடைய மொபைல் நம்பர் அண்ட் பாஸ்வேர்டை கொடுத்து நீங்கள் வந்து லாகின் பண்ணி உங்களுடைய அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ஸோ லாகின் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் வந்து ஓப்பன் ஆகும், டேஷ்போர்டு ஓப்பன் ஆகும். ஸோ டேஷ்போர்டில் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்பெஷல் கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து ஷோ ஆகும். இல்லாதவங்களுக்கு இந்த மாதிரி ஓவரால் ரேங்க்கும் அண்ட் கம்யூனல் வைஸ் ரேங்க்கும் வந்து ஷோ ஆகும். ஸோ இப்படி தான் நிறைய பேருக்கு வந்து ஓப்பன் ஆகியிருக்கும். ஸோ நிறைய பேர் இதை பற்றி நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க, நான் எல்லா கமெண்ட்டுமே படித்தேன். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் முக்கியமாக கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி பார்த்தீங்கன்னா 23 to 2024. ஸோ 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையிலேருந்து அட்மிஷன் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் இந்த கேட்டகரியில் இருக்கிறவங்க தான் ஸ்பெஷல் கேட்டகரியாக சொல்லியிருக்காங்க. அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் கம்யூனல் வைஸில் 26/2/2024 அதாவது திங்கட்கிழமையிலிருந்து அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நடக்கும் அப்படின்ற மாதிரி நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி ஓவரால் ரேங்க்கு அண்டு கம்யூனல் வைஸ் ரேங்க்கு கொடுத்துருக்காங்க. இதை பற்றி நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. என்ன அப்படின்னா, நான் வந்து ஓவரால் ரேங்க் இவ்வளோ இருக்கேன் அண்ட் கம்யூனல் வைஸில் இவ்வளோ இருக்கேன், எனக்கு வந்து அட்மிஷன் கிடைக்குமா கிடைக்காதா சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஸோ அட்மிஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி அட்மிஷனுக்கு போறவங்களுடைய நிலையை பொறுத்து தான் நமக்கு வந்து எது வந்தாலும் கன்ஃபர்மேஷன் தெரியும். ஸோ டோட்டலாக 800 வேகன்சி கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்தெந்த காலேஜுக்கு சூஸ் பண்ணீங்களோ அந்தந்த காலேஜுக்கு ஏற்ற மாதிரி வேகன்சி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஸோ ரெசிடென்சி காலேஜை பொறுத்த வரைக்கும் 300 சீட்ஸும், சர் தியாகராஜா காலேஜை பொறுத்த வரைக்கும் 500 சீட்ஸும் வந்து அலாட் பண்ணியிருக்காங்க. இப்போ ஒவ்வொரு காலேஜுக்கும் அட்மிஷன் போறவங்க அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வெரிஃபிகேஷன் பண்ணும்போது சில பேருக்கு ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் மிஸ் ஆகிருக்கலாம், இல்லாமல் இருக்கும். ஸோ அவங்களாம் வந்து இந்த அப்ளிகேஷன் இந்த கோச்சிங் கிளாஸ்ல இருந்து முற்றிலும் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இவங்களை பொறுத்த வரைக்கும் எல்லா டாக்குமெண்ட்ஸும் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த கோச்சிங் கிளாஸை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ லாஸ்ட் இயர் நிறைய பேர் இந்த மாதிரி வந்து ரிஜெக்ட் ஆகியிருக்காங்க. ஸோ அதனால நம்ம எதை வச்சுமே நம்ம வந்து கண்டிப்பாக கிடைக்கும் கிடைக்காது அப்படிங்கிறத நம்ம சொல்ல முடியாது. ஸோ ஒவ்வொரு ஸ்டெப்புமே அவங்க அப்டேட் பண்ணுறதை பொறுத்து தான் நமக்கு வந்து இன்ஃபர்மேஷன் தெரிய வரும். ஸோ இந்த 800 சீட்ஸை ஃபில் பண்ணுறதுன்றது ஒவ்வொரு வெரிஃபிகேஷன் போகிற கேண்டிடேட்ஸும் அவங்களுடைய வெரிஃபிகேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிருந்தா மட்டும்தான் அதுக்கான ஒவ்வொரு சீட்டுமே ஃபில் ஆகும். அது வரைக்கும் எந்த சீட்டும் ஃபில் பண்ண மாட்டாங்க. ஸோ இப்போ ஸ்பெஷல் கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 23 சொல்லியிருக்காங்க. இப்போ 23ஆம் தேதி அவங்க வந்து வெரிஃபிகேஷன் போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே செக் பண்ணுவாங்க. பிகாஸ் இப்போ வந்து எக்ஸ் சர்வீஸ் மேன் இல்லை விடோ இந்த மாதிரி கேட்டகரியில் அவங்க கொடுத்துருந்தா அதற்கான ப்ரூஃபும் அண்ட் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் அவங்க அப்ளிகேஷன் போடும்போது என்ட்ரு பண்ண அந்த எல்லா டாக்குமெண்ட்ஸும் வந்து ஒரிஜினலாக அவங்க சப்மிட் பண்ணணும். அப்படி சப்மிட் பண்ணும்போது மட்டும்தான் அவங்களுக்கான வெரிஃபிகேஷன் நடக்கும், அட்மிஷன் ப்ராசஸ் வந்து அன்னைக்கு நடக்கும். ஸோ அதனால இதுல வந்து நம்ம கரெக்டா நம்ம கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கறத நம்ம சொல்ல முடியாது. பட் ஸ்டில் நம்ம வந்து இந்த அப்ளிகேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணிட்டே இருக்கணும். ஸோ அப்போதான் நமக்கு வந்து ஒவ்வொரு இன்ஃபர்மேஷனும் அவங்க வந்து வெப்சைட்லேயே அப்டேட் பண்ணிட்டு இருப்பாங்க. அதர்வைஸ் தனியாக வந்து யாருக்கும் இன்டிமேட் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் வெப்சைட்டை டெய்லி வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருக்கணும். அண்ட் ஸ்பெஷல் கேட்டகரிக்கு அட்மிட் கார்டு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஜென்ரல் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 26 இருந்து தான் அட்மிஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ 26 அப்படிங்கும் போது நமக்கு 23க்கு அப்புறம் தான் நமக்கான அட்மிட் கார்டு வந்து ரிலீஸ் பண்றதுக்கு சான்சஸ் இருக்கு. ஸோ ஃப்ரைடேக்கு அப்புறம் இல்லை ஃப்ரைடே, ஸோ அந்த நாளுக்கு அப்புறம் தான் நமக்கு வந்து அட்மிட் கார்டு ரிலீஸ் பண்ணுவாங்க. ஸோ அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணாதான் தெரியும். ஸோ அட்மிட் கார்டு வந்தவங்க அட்மிட் கார்டை டவுன்லோட் பண்ணி ஒரு 2 காப்பீஸ் வந்து நீங்க எடுத்துக்கோங்க.
எடுத்துட்டு நீங்க வந்து அட்மிஷன் டைம்ல நீங்க வந்து டைரக்டா அங்க போய் அட்மிஷன் ப்ராசஸ் வந்து நீங்க அங்க அட்டன் பண்ணி ஆகணும். ஸோ அது வரைக்கும் உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்க வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணும், ஸ்பெஷல் கேட்டகரியில இப்போ அட்மிட் கார்டு வந்தவங்க என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நம்ம அடுத்தது பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இப்போ அட்மிட் கார்டு வந்திருந்தது அப்படின்னா நீங்க அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்றதான் இதுல சொல்ல போறேன். ஸோ அட்மிஷன் ஃபார் ஸ்பெஷல் கேட்டகரி 23/2/2024 வெள்ளிக்கிழமையிலிருந்து அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ நீங்க என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எடுத்துட்டு போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வந்து மேண்டட்டரியா இருக்கணும். அண்ட் நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட், ஆதார் கார்டு, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட், எஸ்எஸ்எல்சி மார்க் ஷீட், ஹெச்எஸ்சி மார்க் ஷீட், நீங்க ஹையஸ்டா என்ன குவாலிஃபிகேஷன் நீங்க கொடுத்துருக்கீங்களோ அந்த குவாலிஃபிகேஷனுக்கான சர்டிஃபிகேட்டும் நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். அண்ட் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவும் சொல்லல, இருந்தாலும் நீங்க 4 பாஸ்போர்ட் சைஸ் வந்து போட்டோ வந்து நீங்க கையில வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. இப்போ இதுல எல்லாருக்கும் என்ன சந்தேகம் வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் இப்போ என்கிட்ட இல்ல, நான் ஏன்னா படிச்சுட்டு இருக்கேன், இந்த மாதிரி யாராவது சொல்லலாம். ஸோ அவங்களுக்கு என்ன அப்படின்னா, நீங்க உங்களுடைய காலேஜ்ல ஒரு லெட்டர் மாதிரி ரெடி பண்ணுங்க. இந்த மாதிரி நான் இந்த கோச்சிங்க்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன், எனக்கான வெரிஃபிகேஷன் வந்திருக்கு, ஸோ நான் வந்து இதை நான் போயிட்டு சப்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நீங்க ஒரு போனஃபைடு அண்ட் உங்களுடைய காலேஜ் ஐடி கார்டு ஜெராக்ஸ் பிளஸ் ஒரு லெட்டர் மாதிரி நீங்க ரெடி பண்ணிட்டு உங்க டிபார்ட்மெண்ட்ல நீங்க சைன் வாங்கி வச்சுக்கோங்க. அந்த சைன் வாங்கின ஃபார்ம் வந்து நீங்க அட்மிஷன் போகும்போது நீங்க கொண்டு போறது ரொம்பவே நல்லது. ஸோ இந்த மார்க் ஷீட்டு, அந்த ஹெச்எஸ்சி மார்க் ஷீட் இதுவுமே வந்து சில பேருக்கு காலேஜில் இருக்கும், சில பேருக்கு வந்து நீங்க கையில வச்சிருப்பீங்க. ஸோ இருக்கிறவங்க ஒரிஜினல் எடுத்துட்டு போங்க, இல்லாதவங்க உங்களுடைய மார்க் ஷீட்டோட ஜெராக்ஸை உங்க டிபார்ட்மெண்ட்ல அட்டாச் பண்ணிட்டு, அதாவது அட்டாச்சு சிக்னேச்சர் வந்து நீங்க வாங்கணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஒரிஜினல் சர்டிஃபிகேட் தான் அப்படின்னு அவங்க சிக்னல் கிரீன் சிக்னேச்சர், கிரீன் பென்ல சிக்னேச்சர் போட்டு நீங்க வந்து எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ நீங்க அந்த மாதிரி நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஹையஸ்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்ககிட்ட சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நீங்க எடுத்துட்டு போகலாம். அப்படி இல்லை அதுக்கும் ஏதாவது உங்ககிட்ட ஜெராக்ஸோ இல்லை ப்ரொவிஷனல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா நீங்க அதை கூட நீங்க வந்து அட்டஸ்டேட் பட்டி நீங்க வந்து வாங்கிட்டு போற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து கண்டிப்பா எடுத்துட்டு போகணும். இதுல எது இல்லைனாலும் உங்களுக்கான அட்மிஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணப்படும். சரிங்களா? ஸோ நீங்க இதை கண்டிப்பா நீங்க வந்து ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு அட்மிட் கார்டு ரிசீவ் பண்ணாதவங்க என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்கெல்லாம் பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் கேட்டகரியில வந்தவங்க மட்டும்தான் அட்மிட் கார்டு வந்து ரிசீவ் பண்ணாம இருப்பீங்க. ஸோ அவங்களுக்கான அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் 26/2/24 மண்டே திங்கட்கிழமையில இருந்து உங்களுக்கான அட்மிஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ அதுக்குள்ள அட்மிட் கார்டை பத்தி நமக்கு வந்து லேட்டஸ்ட் அப்டேட் வந்து ஏதாவது கொடுத்துருவாங்க. ஸோ அதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம், அதுக்கான இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனல்ல நான் வந்து கொடுத்துருவேன். ஸோ நீங்க சேனல்ல நீங்க ஃபாலோ பண்ணிட்டு இருந்தா மட்டும்தான் ஒவ்வொரு அப்டேட்ஸும் வந்து உங்களுக்கு தெரிவிக்கப்பட முடியும். சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்னென்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்களும் இதே மாதிரி டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா, நீங்க அட்மிட் கார்டு வந்ததுக்கு அப்புறம் நீங்க ரெடி பண்றதை விட இப்போ வந்து நீங்க ரெடி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் பதட்டம் இல்லாம ஈஸியா இருக்கும். அண்ட் அதே விஷயத்துல நான் என்ன சொல்ல வரேன்னா, அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் நமக்கு முன்னாடி போறவங்க செலக்ட் ஆகல அப்படின்னா தான் நமக்கு அடுத்தடுத்த சீட்ஸ் வந்து வேகன்சிலே இருக்கும். ஸோ அதனால நம்ம இப்போ கொடுத்துருக்கிற ஓவரால் ரேங்க் அண்ட் கம்யூனல் வைஸ் ரேங்கை வச்சு நம்ம வந்து எந்த முடிவும் எடுக்க முடியாது. ஸோ நீங்க ஸ்டில் அந்த கம்ப்ளீட் அப்ளிகேஷன் ப்ராசஸ் முடிகிற வரைக்கும் நீங்க வந்து இதை வாட்ச் பண்ணிட்டு தான் இருக்கணும் இந்த வெப்சைட்டை. ஸோ அதனால நீங்க வந்து எதுக்கும் வரி பண்ணாதீங்க, நமக்கான அட்மிஷன் வந்து கண்டிப்பா கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நீங்க ப்ரே பண்ணிட்டு நீங்க அடுத்ததான வேலையை மட்டும் பார்த்தா போதும். ஸோ நீங்க என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ரெடி பண்ணுமோ நீங்க அதாவது ரெடி பண்ணி வச்சுட்டு இருங்க. ரெடியா ஆனதும் உங்களுக்கான அட்மிட் கார்டு வந்ததுன்னா நீங்க வந்து போய் அட்மிஷன் போட்டுக்க முடியும். இன்கேஸ் உங்களுக்கு அட்மிட் கார்டு வந்து நீங்க சர்டிஃபிகேட்ஸ் இல்லைன்னா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும், உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ஸோ நீங்க என்ன பண்ணுங்க, இது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் நிறைய கமெண்ட்ஸ் வந்து என்னன்னா, ஓவரால் ரேங்க் நான் வந்திருக்கு, அந்த கம்யூனல் வைஸ்ல இவ்வளவு ரேங்க் இருக்கு, எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்னு நிறைய பேர் சந்தேகத்திலே இருக்கீங்க. ஸோ இதை பத்தி நீங்க கவலைப்பட வேணாம். உங்களுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் ரெடி பண்ணணுமோ அதை மட்டும் ரெடி பண்ணி வைங்க. அட்மிட் கார்டு வந்து நம்ம டைரக்டா போய் அட்மிஷன் போட்டுக்கலாம். லாஸ்ட் இயர் பாத்தீங்கன்னா 500 சீட்ஸ் மட்டும்தான் இருந்தது, இப்போ 800 சீட்ஸ் வந்து நமக்கு அவைலபிளா இருக்கு. ஸோ கண்டிப்பா கோச்சிங் வந்து கிடைக்கும். ஸோ அதை நம்பி நீங்க வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் ரெடி பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அண்ட் இன்னொன்னு, அட்மிட் கார்டு டவுன்லோட் பண்ணவங்க ஒரு சில பேர் கொஸ்டின் என்ன கேட்டிருந்தீங்க அப்படின்னா, நான் டைரக்டா இதுல வந்து நான் போய் டைரக்டா தான் அட்மிஷன் ப்ராசஸ் போகணுமா, நான் வந்து ரொம்ப லாங்ல இருக்கேன் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா நீங்க நேர்ல போனா மட்டும்தான் அட்மிஷன் வந்து நீங்க போட்டுக்க முடியும். நேர்ல போகல அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் வந்து ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. சரிங்களா? ஸோ நீங்க எவ்வளவு லாங்ல இருந்தாலும் நீங்க இதுக்காக
நீங்க கோச்சிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா வந்து அட்மிஷன் போட்டாகணும். அண்ட் அடுத்தது மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து தான் நமக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் பண்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்க மார்ச் ஃபர்ஸ்ட் வீக் அப்புறம் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு நீங்க அட்மிஷன் மட்டும்தான் போடுற மாதிரி இருக்கும். அவங்க நமக்கு அறிவிச்சது அப்படிதான் அறிவிச்சிருக்காங்க. மார்ச் ஃபர்ஸ்ட் வீக்ல இருந்து கிளாஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. இந்த மார்ச்சுக்குள்ள அட்மிஷன் ப்ராசஸ் வந்து முடிக்கிறதா அவங்க வந்து நோட்டிபிகேஷன்ல சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போதைக்கு நீங்க வெரிஃபிகேஷன் போனா மட்டும் போதும். அதுக்கப்புறம் அவங்க கிளாஸஸை பத்தி அவங்களே வந்து சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ நீங்களும் எதுவும் வந்து கவலைப்படாதீங்க. எல்லாமே வந்து நல்லதா நடக்கும் அப்படின்னு நம்பி நம்ம வந்து வெயிட் பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோவில் நீங்கள் கேட்டிருந்த கமெண்ட்ஸில் கேட்டிருந்த ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் நான் ஆன்சர் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணியிருக்கும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுடைய நண்பர்களுக்கும் அந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அவங்களுமே இன்னமும் டவுட்ஸ்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இன்னமும் ஏதாவது டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். ஸோ நான் தாராளமாக நான் வந்து எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ நான் அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு வந்து ரிப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் இன்னும் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. அப்போதான் நான் லேட்டஸ்ட்டாக போடுற ஒவ்வொரு அப்டேட்ஸுமே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.